நிறைய தமிழ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுடைய சேலரியை டபுள் பண்ணுறது ஒரு முக்கியமான கோலாக வச்சுருப்பாங்க. பட் நிறைய பேர்கிட்ட அந்த கோல் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஃபீவான பீப்புள் தான் வந்துட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பீப்புள் டு நாட் ஹாவ் த ரைட் நாலேஜ் ஆர் ப்ளூ பிரிண்ட் டு எக்ஸிக்யூட். ரைட் ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தான் நம்மளால் அந்த கோலை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த எக்ஸாக்ட் ப்ளூ பிரிண்ட் என்ன, சேலரி டபுளிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் ப்ளூ பிரிண்ட் has helped me to go from 2 lakh series to 20 lakh series within 5 years exactly. இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் காட் அரௌண்ட் 50%, 80%, 120%, 100% சேலரி ஹைக். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. உங்களுடைய சேலரி நீங்கள் டபுள் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாய், ஐம் டாக்டர் கருணா. ஐம் a veterinarian and salary growth expert. I am on a mission to help 1 lakh Tamil working professionals like you to get your dream salary and dream promotion. That's my mission. இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மேக் ஷூர் யூ ஹிட் த லைக் பட்டன் அண்ட் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் ஆன் மை ஃபியூச்சர் வீடியோஸ், பிகாஸ் திஸ் இஸ் தி நம்பர் ஒன் அல்டிமேட் தமிழ் கெரியர் சேனல் ஃபார் தமிழ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஸ்ட்ரைட். பிரின்சிபல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்களுடைய சேலரி டபுள் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு பி a 10x வேல்யூ கிவர். அப்படின்னா என்ன அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு மேக் 10,000 rupees சேலரி அப்படின்னா பி வில்லிங் டு கிவ் 1 lakh in value. If you want to make 1 lakh as a salary அப்படின்னா be willing to give 10 lakh in terms of returns. Okay, what do you mean by that? See, நீங்கள் வந்துட்டு 10,000 உங்களுக்கு சேலரி வேணும் அப்படின்னா எப்படி என்னுடைய கம்பெனிக்கு நான் எதிர் வந்துட்டு 1 lakh அவங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கறது, இல்லைனா வந்துட்டு எப்படி 1 lakh சேவ் பண்ணுறது. ஓகே, இல்லை எனக்கு வந்துட்டு 1 lakh சேலரி வேணும் அப்படின்னா எப்படி என்னுடைய கம்பெனிக்கு நான் 10 lakh வந்துட்டு மந்த்லி ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுக்குறது, இல்லைனா வந்துட்டு எப்படி வந்துட்டு 10 lakh நான் சேவ் பண்ணுறது. வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் தட்? கிவ் 10x வேல்யூ. தட்ஸ் த பிரின்சிபல். ஓகே, சி, வாட் எவர் நீங்கள் என்ன சேலரி வேணாலும் வந்துட்டு உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். பட் அதுக்கான வேல்யூவை நீங்கள் கொடுக்குறீங்களா உங்களை கம்பெனிக்கு, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களால் அந்த வேல்யூவை கொடுக்க முடியல அப்படின்னா அந்த வேல்யூ கொடுக்குற மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் மாறணும். எப்படி அந்த பர்சனாக மாறுறது? பில்ட் நியூ ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனால கம்பெனி எங்கே போகுது, அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பி a 10x வேல்யூ கிவர். தட்ஸ் த பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டான கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் அச்சீவ் வாட் எவர் த நம்பர்ஸ் யூ வாண்ட். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த சீக்ரெட்ஸ். சீக்ரெட் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யூ நீட் டு ஹாவ் வெரி வெரி கிளியர் டார்கெட் இன் மைண்ட். ஓகே, மீனிங் நீங்கள் இப்போ தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கலாம். வாட் இஸ் யுவர் கோல்? Be very very clear on that. How much do you want to make per month exactly? Do you have clarity? அந்த கிளாரிட்டி இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணப்பயே 1 lakh சேலரி நான் வாங்கணும், 1 lakh சேலரி வாங்கினா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 lakh சேலரி 5 இயர்ஸ்க்குள்ளே நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் கோல் வச்சேன். பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த 1 lakh சேலரி 5 இயர்ஸ் ஆகலை, 3 இயர்ஸே என்னால் அச்சீவ் பண்ண முடியுது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டில் கிளியராக செட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அதை அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுடைய மைண்டில் அது கிளியராக இல்லை அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும், இல்லை அச்சீவ் பண்ணாமையும் போயிடலாம். பிகாஸ் ஹியர் இஸ் த பிரின்சிபல். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் இட் இன் யுவர் ஹேண்ட், யூ நீட் டு கிளியர்லி சீ இட் இன் யுவர் மைண்ட். உங்களுடைய மைண்டில் நீங்கள் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஹேண்டில் அது வந்து நிற்கும். ஓகே, ஸோ நிறைய பேர்ட்ட நான் கேட்குறேன், பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ வாண்ட் டு மேக் மோர் சேலரி, ஐ வாண்ட் டு கெட் ப்ரமோட்டட். மேக் மோர் சேலரி அப்படின்னா ஹவு மச் டூ யூ வாண்ட் டு மேக் பர் மந்த்? டூ யூ ஹாவ் தட் கிளாரிட்டி இன் மந்த்? எக்ஸாக்டாக இந்த அமௌண்ட் நான் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிகாஸ் திஸ் இஸ் த பிரின்சிபல். த நம்பர் ஒன் ரீசன் வை மோஸ்ட் பீப்புள் டு நாட் கெட் வாட் தே வாண்ட் இஸ் தட் தே டு நாட் நோ வாட் தே வாண்ட். அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அவங்களுக்கு தெரியாது. தட்ஸ் வை பீப்புள் ஆர் ஃபெயிலிங். ஓகே, ஸோ பி கிளியர் ஆன் தி எக்ஸாக்ட் நம்பர் on what you want. Okay, write it every single day, listen to it every single day, read it every single day, have a goal card. Okay, that's the principle. Okay, second secret. ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோல் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணுறீங்க, அது ரொம்ப கிளியராக இருக்கீங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு ஒர்க், யூ நீட் டு பொசிஷன் யுவர் செல்ஃப் ரைட் பொசிஷனிங் தான் செகண்ட் சீக்ரெட். பொசிஷனிங்னா என்ன? கரெக்டான கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். வெனசே கரெக்டான கம்பெனி, அந்த கம்பெனி வளரக்கூடிய கம்பெனியாக இருக்கணும், அந்த கம்பெனியினுடைய கல்ச்சர் நல்லா இருக்கணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான பாஸ் கூட ஒர்க் பண்ணணும். டாக்ஸிக் பாஸ் கூட ஒர்க் பண்ணக்கூடாது, தட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். ப்ளஸ் கரெக்டான ரோலில் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா யூ கால் யுவர் செல்ஃப், நான் என்னுடைய பொசிஷனிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு வெரி இம்பார்ட்டன்ட்.
பொசிஷனிங் அப்படின்றது வெரி வெரி கிரிட்டிக்கல். ரைட் கம்பெனி, ரைட் பாஸ், ரைட் ரோல். ரைட் கம்பெனினா வளரக்கூடிய கம்பெனியாக இருக்கணும், கல்ச்சர் நல்லா இருக்கணும், ப்ளஸ் நான் பர்சனலாக வந்துட்டு எனக்கு நிறைய வேல்யூ ஆட் பண்ண கம்பெனிக்கு அப்படின்னா எனக்கு வந்துட்டு கம்பெனி வந்துட்டு நிறைய சேலரி கொடுக்கணும் அப்படின்ற வந்துட்டு ஒரு ப்ராட் ஒரு கல்ச்சர் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பர்சனல் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். அதுதான் ரைட் கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட் பாஸ் அப்படின்னா உங்களுடைய பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுடைய பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் தட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். பிகாஸ் ரைட் பாஸ் கூட ஒர்க் பண்ணுறது இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். இஃப் யூஆர் நாட் ஒர்க்கிங் வித் த ரைட் பாஸ், இஃப் யூஆர் நாட் இன்ஸ்பயர்ட் பை யுவர் பாஸ், if you're not seeing your boss as your internal mentor, then that's a big problem. Work with a great visionary leader, that is very very critical. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் ரோல். ரெண்டே டைப் ஆஃப் ரோல் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணி மேக்கிங் ரோல், R&D, சேல்ஸ், லீடர்ஷிப், மார்க்கெட்டிங், இதெல்லாம் வந்துட்டு மணி மேக்கிங் ரோல் ஃபார் த கம்பெனி. இன்னொரு அடுத்த ரோல் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரோல் ஆர் ஆப்ரேஷனல் ரோல் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூ நீட் டு சேவ் மணி ஃபார் த கம்பெனி. வாட் இஸ் த ரோல் யூர் இன்? ஆர் யூ இன்டு மேக்கிங் மணி ரோல், ஆர் யூ இன்டு சேவிங் மணி ரோல்? எதில் இருந்தாலும் பரவாயில்ல, யூ நீட் டு கான்ட்ரிபியூட் மோர். யூ நீட் டு எதர் மேக் மணி ஃபார் த கம்பெனி ஆர் யூ நீட் டு சேவ் மணி ஃபார் த கம்பெனி. மேக் மணி ஃபார் த கம்பெனியில் இருந்தீங்க அப்படின்னா ரெவன்யூ ஜென்ரேஷன் ரோலில் இருப்பீங்க. ரெவன்யூ ஜென்ரேஷன் கம்பெனிக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த இடத்துல உங்களுடைய ரோல் இருக்குது, அதை எப்படி வந்துட்டு மாற்ற முடியுமோனா, நீங்கள் கரெக்டான பொசிஷன் நீங்கள் இல்லை, கரெக்டான ரோலில் இல்லை அப்படின்னா சேஞ்ச் த ரோல். ஓகே, ஸோ ரைட் பொசிஷனிங் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ரைட் கம்பெனி, ரைட் பாஸ், ரைட் ரோல். ஓகே, தட்ஸ் த செகண்ட் சீக்ரெட். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்க் ஃபார் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. when I say ask for more responsibility, see, more responsibilities equals more salary or more money. What do I mean by that? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி தீஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், தே வாண்ட் டு அவாய்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. புதுசாக ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, புதுசாக ஏதாவது ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னா அதை எடுக்கவே மாட்டாங்க. see, what companies want, what boss wants, what employers wants அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம எம்ப்ளாயீஸை வச்சுக்கிறாங்க. இஃப் யூ டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே, சி, உங்களுடைய கரண்ட் கம்பெனியில் இல்லைனா வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற கம்பெனியில் யாருக்கு அதிகமான சேலரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, who will get the higher salary? Who will make more money? Ideally CEO, right? Why? Because he is the one person who is taking the entire responsibility of the company. ஓகே, ஸோ த சேம் வே நீங்கள் பர்டிகுலர் ரோலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சேலரி கொடுக்குறாங்க. இஃப் யூ டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யூ வில் மேக் மோர் மணி. when I say more responsibilities, நீங்கள் வந்துட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ண பதிலாக வந்துட்டு 16 மணி நேரம் 20 மணி நேரம் அதை சொல்கிறேன் நான். when I say more responsibilities, நியூ ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது, நியூ இதெல்லாம் பண்ணுறப்போ உங்களால் டீமை மேனேஜ் பண்ண முடியுமா? உங்களால் வந்துட்டு பீப்புளை மேனேஜ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஒர்க் உங்களால் வாங்க முடியும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் டேக்கிங் ஆன் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பட் யூஆர் நாட் ஒர்க்கிங் 24/7, பட் உங்களுடைய டீமையும் நீங்கள் லெவரேஜ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தட் இஸ் ஒன்லி ஒன் திங் யூ கேன் லெவரேஜ் இன் அன் ஆர்கனைசேஷன். ஓகே, leverage your leadership. Okay, leverage people, leverage other people's strength. You need to know how to manage people. So take on more responsibilities. That is very very critical. Okay, the more responsibilities you take, the possibilities of making money is much higher. But responsibilities நீங்க எடுக்கல அப்படின்னா chances are very very less. Okay, that's the third principle. Fourth secret என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ask for what you want. See, remember this principle. If you do not ask, the answer is always no. I repeat, if you do not ask, the answer is always no. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸாக்டாக கேட்கல அப்படின்னா the answer is always no. If you want to, எனக்கு வந்து இவ்வளோ சேலரி வாங்கணும், எனக்கு இந்த ரோல் வேணும், எனக்கு வந்து இந்த பொசிஷனுக்கு நான் போகணும் அப்படின்னா just ask for it. Whether yes or no, உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, கிடைச்சது அப்படின்னா சூப்பர், கிடைக்கல அப்படின்னா ஏன் கிடைக்கல, அது கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன ஸ்கில்ஸ் நான் பில்டு பண்ணணும், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் பண்ணணும், என்ன ரிசல்ட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் கேட்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் லூசிங் எனிதிங், யூ ஆர் கெய்னிங் எவ்ரிதிங். நீங்கள் கேட்கறதுனால பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் கேட்கறது கிடைக்கும், இல்லைனா நீங்கள் கேட்கறது கிடைக்காது. கேட்கறது கிடைச்சிது அப்படின்னா சூப்பர், இன்னும் அதிகமாக கேட்கணும். ஓகே, கேட்கறது கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா. Okay, what kind of role should I be in? What kind of responsibility should I do? What kind of project should I take? என்ன results நான் produce பண்ணணும்? What kind of skills I got to develop? Ask this question. If you do that, okay, you will get what you want. Okay, that's the secret number 4.
Secret number 5. This is the favorite one. This is directly relation to your salary. Okay, focus on profitability for your company. I repeat, focus on profitability for your company. What do you mean by that? ஒன்றும் கிடையாது. ஃபோக்கஸ் ஆன் கம்பெனிக்கு எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் தான். எய்தர் you need to increase the revenue or sales of the company, or you need to cut the cost or cut the expenses of the company. இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணுறப்ப தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் கம்பெனிக்கு. பிகாஸ் வாட் எவ்ரி கம்பெனி வாண்ட்ஸ் டு மேக் மோர் ப்ராஃபிட்ஸ். அந்த ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு நீங்கள் எக்ஸாக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா யூ ஆர் டைரக்ட்லி ஹெல்பிங் கம்பெனி டு க்ரோ பிகர். கம்பெனிக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் வந்துட்டு சம்பாரிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 லட்சத்துலேருந்து கம்பெனி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்சம் கொடுக்குறது யோசிக்காது. ஸோ every company, every business owner is ready to give more money to their employees, but employees, they don't have the right skills, they don't have the right attitude. That's the big problem. So it is not about how much you want to make, it is about and the how much you want to make வந்து நான் என்ன மாதிரி பர்சனாக நான் மாறணும், what kind of person I need to become to deserve the salary you want. That's the question you need to ask. And for that reason, focus on the profitability of the company. Either add more revenue for the company or save more money for the company by cutting cost, by automation, by all other crazy things. Okay, if you focus on these 5 things, okay, these 5 secrets, இதில் ஏதாவது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுடைய salary டபுள் ஆகிறதுக்கான higher chances are much. See, forget about doubling salary. Even if you got 50%, 60% salary hike, that is still great. People are getting 5%, 2%, 3% salary hike. And we are talking about 40%, 50% salary hike. Okay, இந்த ஸ்ட்ராட்டஜிஸை என்னுடைய கெரியரில் நான் வந்துட்டு நிறைய டைம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன். People are getting fantastic results. If you want to get results, follow these strategies, follow this principle. Stop this video right now and comment boxல what is the one secret or one strategy you are going to adapt. இந்த 5ல் எதுவுமே ஞாபகம்னா விட்டுருங்க. வாட் இஸ் த ஒன் திங் யூ ஆர் கோயிங் டு அப்ளை. ஓகே, ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த வீடியோ பார்க்குறது தட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் திங். யார் வேணால் அதை பண்ணலாம். தட்ஸ் அன் ஈஸியஸ்ட் திங் இஸ் த லேசியஸ்ட் திங். பட் யார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு இதை அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே இது வந்து நல்லா இருக்கே, நான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் டெசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்துட்டு கெரியர் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஐம் ஆஸ்கிங் யூ, forget about everybody else. Okay, I'm asking you, what is the one thing you are going to implement after watching this video? Stop this video right now and comment below what is the one thing you are going to implement. Let me know in the comments. I will read each and every one of your comments and I will personally respond back if you have any questions. Okay, do that right now. I hope you completed that. Okay, awesome. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மேக் ஷூர் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் ஸோ ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் ஸோ யூ வில் கெட் மோர் வீடியோஸ் லைக் திஸ் இன் ஃபியூச்சர். எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா 3 வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணுவேன் இன் மை யூடியூப் சேனல். ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட் ஆன் தட். ஓகே, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இஃப் யூ ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் மை கம்யூனிட்டி, என்னோட பெய்ட் கம்யூனிட்டி இன்னும் பார்ட்டாக இல்லை அப்படின்னா make sure you click the link below in the description and attend my free salary secrets masterclass. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் 1 lakh ஆர் செகண்ட் 1 lakh நீங்கள் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ click the link below in the description and attend my free salary secrets masterclass. This is only for Tamil working professionals. If you'd like to get up to 100% salary hike, you need to be there for the masterclass. That's a live masterclass. லைவாக நீங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, and the second thing, இந்த வீடியோனுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 0 to 1 lakh per month போகிறதுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் திஸ் வீடியோ, இந்த மேலே நீங்கள் காட்டும் நான் அங்கே லிங்க் பண்ணுறேன். ஜஸ்ட் வாட்ச் தட் ஸோ தட் யூ வில் ஹாவ் அ ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இட் டேக்ஸ் டு ரீச் யுவர் ஃபர்ஸ்ட் 1 lakh ஆர் நெக்ஸ்ட் 1 lakh. ஓகே, ஸோ கிளிக் த வீடியோ and watch that. I'll be seeing you in the next video. Bye bye.